இந்த ரயில் பாதை மாதிரி தான் மனுஷனோட உறவுகளும். அம்மா அப்பான்னு ஆரம்பித்த இந்த முதல் பெட்டியிலேருந்து மெல்ல எத்தனையோ உறவுகள் நம்ம வாழ்க்கையில் வந்து சேர்ந்துருது. சில மனுஷங்கள் இந்த ட்ரெயினில் வந்து போகிற பேசஞ்சர்ஸ் மாதிரி, பாசிங் க்ளவுட். இப்படி இருக்கிற வாழ்க்கையில் சில உறவுகள் அடையாளமாகவும் அன்பாகவும் நம்ம மனுஷனுக்கு நெருக்கமாகவும் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம்னு சொல்லணும்னா நம்பிக்கை. அது தாண்டின ஒரு விஷயம்னா அன்பு. இது எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கிற ஒரு விஷயம்தான் இன்னைக்கு மனுஷங்கிட்ட இல்லாத ஒரு விஷயம். டேய் எவன்டா அவன்? சொல்லினே இருக்கிறேன். என்ன இது குப்பை தொட்டியில இது வந்து படுத்துட்டு இருக்கமா? இன்னும் இவ்வளோ பேப்பரா இருக்கு. என்ன பண்ணுவீங்க கூடாது? அடிங்கொய்யால உன்னை நண்டு போட்டு கடிக்க. சார், எக்ஸ்கியூஸ் மீ. அடிங்கொய்யால டேய் என்னடா சார் என்ன பண்றீங்க? என் ஆளுக்கோசம் கவிதை எழுதிட்டு இருக்கேன்டா. என்ன ட்ரீமா? ஆமா மச்சான். படிச்சு தொல்லடா கருமத்தை. மச்சான் அது கருமல்ல மச்சான், கவிதை. நீ படிக்கிறியா? நான் மச்சான் படி. சொல்றேன் கேளு. உன்னை பார்த்தாலே என் மனசு ரெண்டா பொழக்குது. கசாப்பு கடைக்காரன் பொண்ணா இருப்பாளோ மேல? நீ தூரத்துல இருந்தா என் மனசுல தூரலா விழுத. மூஞ்சி கழுவி எச்சு போயிருப்பா, முன்னாடி போய் நின்றுப்ப மூதேவி. கவிதை எழுதுறான் பாரு கூந்தல் மாதிரி. நீயும் உன் கவிதையும். கவிதை கலைஞர் வச்சுக்காது. நீ ரொம்ப ஓவரா பண்ணுகிற. ஊரோட்டு போறியா? ஆமாண்டா, உங்களோட எல்லாம் சேர்ந்ததுக்கு ஊரோட்டு தான் போனேன் நானு. காலைல குடிச்சிட்டு வருது பாரு நாய். ஐயோ இதுகளும் சரி பண்ணுதே. டேய் நாசா எதுவும் சொல்லியா? ஏய் நானே கடல தாண்டா துண்ணா, போய் சொல்றா. மண்ணூலி பம்பு எல்லாம் துண்டு இருக்கும். டேய் உள்ள போவாதா, இப்பதான் ஒருத்தன் ஓடி வந்தான் வெளில. கொல்லிமலை மருந்துருதாங்கிற. டேய் என்னடா இது கொல்லிமலை? ஒன்னால மச்சான் இது போட்டு நீ கவிதை எழுதிச்சு சும்மா வேற லெவல்ல இருக்கும். என்னடா இது? நோட் பண்ணிக்கோ. நைட்ல வர பேய் சரக்கு போதை மச்சான். என் கவிதையில மிஸ் ஆனது போதை மச்சான். இப்ப கண்டினியூ பண்றத கவிதைய குத்துற போறடா, தூக்கி மூஞ்சில கடாசம். எப்படி எழுதுறேன் பாரு. ஐயோ டேய் விடுறா டேய் நான் ஆள் இல்லடா டேய். ஐயோ டேய் அம்மா டேய் விடுறா டேய். என்னடா சத்தம்? டேய் ஒன்னும் இல்ல மச்சான், நாளைக்கு ஆளு கூட படத்துக்கு போறோம் மச்சான். என்னடா காரணம் சீதா? காம கொடூரா மச்சான். ஒன்ஸ் மோர் மச்சான். அடிங்கி காட்டு வசி ஓடி போயிரு, மிதிச்சிருவேன். போல என் ஆளே நிறைய கூட போனோம் நாங்க. பாத்துறா வரும்போது பாப்பாவோட வந்துடாத.
ரெடி நான் மச்சான் டான்ஸ் ஆடுறேன் நானும் வந்துட்டேன் டேய் அவனுக்கே ஷாக் அடிச்சிட்டு இருக்கடா நான் எடுத்துனோட போடா நல்லா தான்டா ஆடுறான் தாக்கடிதா மச்சான் நாங்க போதும்டா. டேய் எங்க போற நீ ஆக்ஷன் கிங்ல வெளில போ டேய் நீ காப்பாத்துறா ரெடி ஆடி நீ உன் கவிதையும் மச்சான் காப்பாத்துறா. நான் செம்ம மூட்ல பத்துன்னு இருக்கிறான் நல்லா படுத்து நிக்குது பாரு குபேர பொம்மை மாதிரி. போங்கடா டேய், நான் கவிதையே எழுத போறேன்டா. வாங்கடா. என்னங்கடா போறா? டேய் எங்கடா போற? மச்சான் கரண்ட் திட்டி இருக்கான்டா அவன்கிட்ட கொஞ்சம் சார்ஜ் போட்டுக்கிறான்டா அதனால தானே எடுத்துறேன் சார்ஜ் தானே போலியாடா குப்பையில இருக்க போய் பாரு என்னடா மச்சான் ஆளா லூசு, அம்மா ஃபோன் பண்ணாங்கடா. அதானே பார்த்தேன் நீ தான் 90s கிட்ஸ் அப்படி சொல்றாடி. ஆமாண்டா, உங்களை மாதிரி கவிதை எழுதியோ இல்லை கார்னர் சீட் புக் பண்ணியோ பூசார் பண்ண தெரியாத பையன்தான்டா நான். புலம்புறத பார்த்தா நிறைய தடவை பல்ப் வாங்கியிருப்பான் கற்பனையிலயோ காமத்திலயோ காதல் இல்லடா, அது மனசு சொல்ற வார்த்தை. அதோட வலியும் சந்தோஷமும் என்ன மாதிரி 90s கிட்ஸ்க்கு தான் தெரியும். போங்கடா. ஹர ஹர ஹரே ரா